attamiltech viewers, இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரே லேப்டாப்பில் எப்படி 2 ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் எந்த லேப்டாப் இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா, எங்கிட்ட இந்த லேப்டாப் இருக்குது. இது ஒரு சாதாரண ஸ்கூலில் இப்போ கொடுத்த அம்மா லேப்டாப் தான், அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப்பில் எப்படி நம்ம 2 ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேப்டாப்பில் இப்படிலாம் பண்ண முடியுமாட்டா? கண்டிப்பாக இந்த லேப்டாப்பில் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பாக போடுவோம். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க்கை செக் பண்ணிக்கிறோம். ஃபைல் மேனேஜர் போகிறேன், இப்போ இல்லை பிசி போகிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட 2 டிஸ்க் இருக்குது. ஸோ இந்த 2 டிஸ்க்குமே என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்கோட தான். ஸோ இது ஒரு டிஸ்க்கு. ஸோ இது காமனாக இருக்கிற சி டிஸ்க்கு. ஓகே, இப்போ போயிட்டு ஸ்டோரேஜ் செக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ ஸ்டோரேஜ் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், டிஸ்க்கு 0ல் இருக்குது. ஸோ பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்கில் 2 பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இல்லை. ஓகே கைஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா இதான் நம்ம அந்த ஓப்பன் பண்ணுற போகிற லேப்டாப். இது சாதாரணமாக ஒரு அம்மா லேப்டாப் தான். உங்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டே அதில் எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிட்டேன். ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது நம்மகிட்ட. இப்போ தொசிபாவோட ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் இந்த லேப்டாப்பில் 2 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ண போகிறோம். எப்படி நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்பை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ ஒவ்வொன்றா நம்ம கழட்டி எடுக்கணும். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் கழட்டி எடுத்து இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதை காட்டிக்கிட்டே இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை காட்டி சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இது எப்படி இப்போ எடுக்கிறது அப்படின்ட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த லேப்டாப் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ லேப்டாப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாடல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெனோவோ மாடல் தான், AMD ப்ராசஸரு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பொறுமையாக பார்த்து எடுங்க, உள்ள எதுவுமே கட்டாயிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பேட்டரியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஒயர் போகும். அந்த ஒயரை பார்த்து சேஃபாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டால் இந்த பாட்டு தனியாக வந்துடும். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இந்த பாடத்துக்கு எனக்கு போட்டுற வேண்டியதான். ஓகே கைஸ், இதில் உள்ள ஒவ்வொரு பாட்டும் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் ரேமு. ஸோ இது ஒரு 8 GB ரேமு. இதில் 4 GB ரேம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை எடுத்துகிட்டு இப்போ 8 GB ரேம் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு TTR3 ரேமு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அவங்களே போட்டிருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது நமக்கு இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு. அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ப்ராசஸரு. இந்த ப்ராசஸர் எந்த ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா AMD A4 சீரிஸ், அதாவது இன்பில்டு கிராஃபிக்ஸ் கார்டோடய நமக்கு வந்துடும். ரேம்லேருந்து அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்துக்கிறோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ப்ராசஸரு ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்கும். இந்த இடத்துல கார்டு ரீடர் வரும். ஸோ இது அம்மா லேப்டாப்னால அந்த கார்டு ரீடரை தூக்கிட்டாங்க.
இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் ஒரு ஒய்ஃபை கார்டு. இந்த கார்டில் ஒய்ஃபை ப்ளூடூத் ரெண்டுமே இன்பில்ட்டாக வந்துடுது. ஸோ இதுக்கு முந்தின மாடல் நம்ம கொடுத்ததை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒய்ஃபை கார்டு வராது. இந்த ஒய்ஃபை கார்டுக்கு பதிலாக வேறு ஒய்ஃபை கார்டு வரும். அதில் வெறும் ஒய்ஃபை மட்டும்தான் இருக்கும். பட் இதில் வந்து ஒய்ஃபை ப்ளூடூத் ரெண்டுமே இருக்கும். இது வந்து பயாஸ் பேட்டரி. இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 யூஎஸ்பி ஹப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து போகுது. இதில் ஒன்று வந்து ரீசெட் பின்னோடு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வந்துச்சு. நான் வந்து இதுக்கு 2 ஸ்பீக்கர் போட்டிருக்கேன் இன்னொரு லேப்டாப்லேருந்து எடுத்து. அப்புறம் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் வந்து டிஸ்பிளேக்கு போகிற அந்த கேபிள், எல்விடிஎஸ் கேபிள், டிஸ்பிளேக்கு போகிற கேபிள். இந்த கேபிள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் சார்ஜர்லேருந்து வர கேபிள். இது நமக்கு பேட்டரிக்குரியது. இது ஸ்பீக்கர் லைன். ஓகே கைஸ், இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் எப்படி இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம்டா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு பின் இருக்கா, இந்த பின்னு வந்து டிவிடி ரைடரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. அம்மா லேப்டாப்பில் எதுலேயுமே வந்து நமக்கு டிவிடி ரைடர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிவிடி ரைடர் இந்த கனெக்டர் இருக்கா, இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு பொருள் தேவை. ஸோ இதான் இதோட நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கேண்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300 ரூபா தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிறோம். ஸோ நான் தொசிபாவோட 1 TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து இந்த ஹார்ட் டிஸ்கை கேண்டியோட வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்து நம்ம அங்கே வச்சுருவோம். இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இதான் அந்த ஹார்ட் டிஸ்க் கேண்டின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த கேண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வரும்போது இந்த கேண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வராது. இது ஒரு எம்டியாக வரும். ஸோ இப்போ பார்க்கவே இது ஒரு டிவிடி ரைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கோட இந்த 2 கனெக்டரையும் பார்த்துக்கோங்க, இந்த கனெக்டரையும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அதில் வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து இதை கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே போய்க்கிறோம். கீழே போனால் பிறகு இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்க்ரூ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கூடயே வந்து நமக்கு அது கூடயே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஸ்க்ரூ இதில் போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4க்குமே ஸ்க்ரூ பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸ்க்ரூ பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். உள்ளே வைக்கும்போது ஹார்ட் டிஸ்க் இப்போ எப்படி பார்த்தாலும் சேக்காகாமல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கேண்டியோட இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து இப்போ லேப்டாப் எடுத்துக்கிறேன். ஸோ லேப்டாப் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கேண்டியை எப்படி இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது வந்து எல்லாருமே ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம வந்து வேறு டெக்னீஷியன்ட்டு கொடுத்துட்டோ இல்லை வந்து கடையில் கொடுத்து நீங்கள் பார்க்க தேவையில்லை. இது அமேசான்லேயே கிடைக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேணும்னா நான் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த கேண்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேண்டியில் இருக்க அந்த கனெக்டர் இருக்கா, இந்த டிவிடி கனெக்டரு இந்த கனெக்டரோட கரெக்டாக செட் ஆகணும். ஸோ இதில் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைமரி ஹார்ட் டிஸ்க் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, இது வந்து நமக்கு இப்போ நம்ம போட்டிருக்க செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ மொத்தம் பார்த்துக்கிட்டோம்னா இது ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, இது ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது 1.5 TB நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் 2 TB போட்டாலுமே இந்த ப்ராசஸர் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ஆகும். ஏன்னா இதில் வந்து இன்பில்டு கிராஃபிக்ஸ் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச பட்சத்தில் வந்து இதில் 4 GB ரேம் போட்டிருப்பாங்க. நீங்கள் 4 GB ரேம் வந்து நீங்கள் வந்து ஒரு 8 GB வாங்கி போட்டிங்கன்னா இதில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறனால இது கொஞ்சம் எடுத்துக்கிறோம். நமக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா வரும். ஓரளவுக்கு இதில் வந்து
நீங்கள் வந்து கேம்ஸ் அடுத்து எடிட்டிங் பண்ணிருந்தால் இதிலே பண்ணலாம். நான் கொடுத்த மாடல்லையே இந்த லேப்டாப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான லேப்டாப்பு. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இந்த பேட்டரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து 4-5 மணி நேரம் உங்களுக்கு வந்து சார்ஜ் பேக்கப் நிற்கும். 4-5 மணி நேரம் நமக்கு பேக்கப் இருக்கும். ஏன்னா லெனோவோவில் நம்ம பார்த்த வரைக்குமே இந்த பேட்டரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டரி. ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மேலே வந்து கவர் பண்ணிட வேண்டியதான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நிறுத்தி நிதானமாக பாருங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். பேட்டரி வயரை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் வேணுண்டா ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், இல்லை எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கா, இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி நான் செக் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்ட்டிஷன் நம்ம போய் பார்க்கையில் ஒரு டிஸ்க் தான் இருந்துச்சு. இப்போ எத்தனை டிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்கள் முன்னாடி தான் நான் லேப்டாப் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். நம்ம லேப்டாப் இப்போ ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு அரசு மடிக்கணினி திட்டம். ஸோ நம்ம விண்டோஸ் பூட் ஆகுது. இதில் நான் என்ன ஓஎஸ் போட்டிருக்கேன்டா, விண்டோஸ் 10 போட்டிருக்கேன். ஓஎஸை பற்றி உங்களுக்கு ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியணும்டா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வர கமெண்டை பொறுத்து நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லேப்டாப் பூட் ஆகி முடிச்சிருச்சு. இதில் வந்து சாதாரண ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம ஒன்றும் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பிசிக்குள்ளே போய் பார்ப்போம் எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்குன்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, சியும் இன்னொரு டிஸ்க்கு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எத்தனை டிஸ்க் இருக்குன்ட்டு. இதெல்லாம் நான் போட்டிருக்கிற இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் உள்ள டிஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மேனேஜ் போய் பார்ப்போம் எத்தனை டிஸ்க் இருக்குன்ட்டு. ஸ்டோரேஜ் போகிறோம், டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ டிஸ்க்கு 0 வந்து நம்ம ஏற்கனவே இப்போ டிஸ்க்கு 0 வந்து நம்ம போட்டிருந்தது, ஃபஸ்ட் இருந்தது. ஸோ வந்து இப்போ வந்து அதாவது பூட் டிஸ்க்கு, சி டிஸ்க்கு, அதில் உள்ள இ டிஸ்க்கு. இப்போ நீங்கள் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1. நான் சொன்னல, நான் தொசிபாவோட 1 டிபி ஹார்ட் டிஸ்க் போட்டுற போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இது என்ன டிஸ்க் அப்படின்ட்டு. ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், மேலே உங்களுக்கு நேம் இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட அந்த தொசிபாவோட அந்த நேமோட வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் தெரியும், இதில் இருக்கிற டிஸ்க்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு, நம்ம மேலே உள்ள டிஸ்க்கு. இப்போ அந்த டிஸ்க்குள்ளே நம்ம போய் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி உள்ள டிஸ்க்கு, அந்த டிஸ்கில் உள்ளது. ஓகே, ஃபைனாக எல்லா டிஸ்க்குமே நமக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ நமக்கு எல்லா டிஸ்க்குமே நல்லாவே ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சி டிஸ்க்கு நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ வந்து நமக்கு 2 ஹார்ட் டிஸ்க்குமே நமக்கு சூப்பராக ஃபைனாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏடி தமிழ் டெக் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ நம்ம ஏடி தமிழ் டெக்கில் அப்லோட் பண்ணுவோம். இன்னொரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.